வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மண்டே நைட்ரா வந்து 3:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 6 மாதத்துக்கு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். காலையில் எழுந்து பார்க்கும்போது ராவே முடிஞ்சிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராவெல்லாம் பார்த்து இன்றைக்கி ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லைக் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளை தான் வராங்க. இப்போ நடந்து முடிஞ்ச WWE நைட் ஆஃப் சாம்பியனில் சக்ஸஸ்ஃபுல்லி ராட்ரிக்கு வெல்த்தி வின் பண்ணிட்டாங்கல்ல, வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு பேசும்போது நான் வந்து அடுத்ததாக எவல்யூஷன் பேப்பரில் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ ஸ்காய் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மாமி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நீயும் நானும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். பட் ஆனால் இந்த உமன்ஸ் வேர்ல்ட் டைட்டில் வந்து நான் ஓங்கிட்ட இருந்து தான் வின் பண்ணேன். ஸோ ரசல்மனியாலையும் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நான் ரீட்டைன் பண்ணேன். இப்போ நான் சாம்பியனாக இருக்கிறேன், சந்தோஷமான விஷயந்தான். பட் ஆனால் நீ வந்து நெக்ஸ்ட்டு சேலஞ்சராக வந்திருக்கிற. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன், பல விதத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற. இப்போ நடக்க போகிற WWE எவல்யூஷன் பேப்பரில் என்னுடைய உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு உனக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யோஸ்காய் சொல்ல மாமி ரியா ரிப்ளையும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. WWE நெக்ஸ்ட் பேப்பரியூவான எவல்யூஷன் பேப்பரியூ, இது உமன்ஸுக்காக மட்டுமே நடக்க போகிற பேப்பரியூ. அதில் மாமி ரியா ரிப்ளை வெர்சஸ் இயோ ஸ்காய்க்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை அஃபிஷியலி WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மாமி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீண்டும் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போக போகிறாங்க. இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இன்றைக்கி WWE ராவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டாமினிக்கை பார்க்கறதுக்காக ஏஜே ஸ்டைல் போயிருக்கிறாரு. டாமினிக்கு என்னப்பா சண்டை போடலாமா அப்படின்னு கேட்கும்போது டாமினிக் சொல்கிறாரு, நான் பாரு டாக்டர்கிட்டருந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், எனக்கு கையில் இன்ஜுரி ஆகிருக்குது, என்னாலலாம் இப்போதைக்கு உனக்கு அகேன்ஸ்டாக என்னுடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோ சொல்ல, சரி கொண்டா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுட்டு ஏஜே ஸ்டைல் பார்க்குறாரு. என்னப்பா டாக்டருடைய சீல் இல்லை, டாக்டருடைய நேம் இல்லை, டாக்டருடைய சிக்னேச்சர் இல்லை, நான் டாக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லும்போது அந்த சர்டிஃபிகேட் பண்ணிட்டாரு. WWE மேனேஜ்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டாங்க. நீ ஏற்றுக்க மாட்டியா? ஏற்றுக்கிட்டா போ, எனக்கு இன்ஜூரியில் இருக்கிறேன், நான் டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாமினிக் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாரு. ஒருவேளை போய் புழுகாண்டி ஆடுறாரோ டாமினிக்கு. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஏற்பட்டது. அதன் மூலிமா இன்னைக்கு WWE பார்த்தீங்கன்னா நியூ டேக்கும் ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ரெண்டு டீமுமே ஒரு ஹீல் டீமு, ஸ்டோரியே இல்லை, செம்ம மொக்க ஃபியூடு. இவங்க ஒரு நம்பர் 1 கண்டெண்டர், ஸ்டோரியே இல்லை, மேட்ச் அவ்வளோதான். ஏன் தெரியுமா நான் எப்படி சொல்கிறேன்? இன்றைக்கி நடந்து முடிஞ்ச இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் மீண்டும் ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. இப்போது நடுராத்திரியில் வாங்கிட்ட நாட்டு பசும்பால் கேட்டேனா அப்படின்னு அரவிந்த் சுவாமி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ எதுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை மீண்டும் டாக் டீம் டைட்டில் கொடுக்குறீங்க? அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனுக்காக டாமினிக் கூட தானே ஒரு ஃபியூட் போகிற மாதிரி காட்டினாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டை கிட்ட மீண்டும் டைட்டில் கொடுத்துட்டாங்க. ஸ்டோரி எங்கே போகுது எங்கே முடியுதுன்னு தெரியல. லீவ் மார்கனுக்கு இன்ஜுரி ஆனால இப்படி பண்ணாங்களான்னு தெரியல. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெய்லி கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது லைரா வேலிகரியா வராங்க. பெய்லி சொல்கிறாங்க கட்டன் ரைட்டாக ஒன்றால் தான் நான் போன வாரம் நடந்து முடிஞ்சனால உமன் சென்டர் கண்ணக்கு சாம்பியன்ஷிப் வின் பண்ணலை, நீ இல்லாட்டா வின் பண்ணியிருப்பேன். 2 பேருக்குள்ள கலவரம் ஏற்பட அங்கே வந்த நம்ம ஜானி சென்ஸ் ஆடம் பியர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களே சண்டை போடாதீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே இன்னைக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறேன், 2 பேரில் யார் வெற்றி பெறீங்களோ அவங்களுக்கு உமன் சென்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் வைப்பேன், நான் எவல்யூஷன் பேப்பரில் தாரேன், இது என்னுடைய ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் ஆனால் ஆடம் பியர்ஸை பார்க்கறதுக்கு ஜானி சென்ஸ் மாதிரி தானே இருக்குது. அதுக்கப்புறமா போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேட் கேபிளுடைய எல்போவை குறி வச்சு அட்டாக் பண்ணியிருப்பார் பெண்டா. இதனால் எல்போ இன்ஜுரியும் ஷோல்டர் இன்ஜுரியும் ஏற்பட்டிருக்குதான். வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கெட்ட போட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க, சில நாட்கள் நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆடம் பியர்ஸ் கலாய்க்கிறாரு. என்ன தெரியுமா, நீ விளாட்ட என்னப்பா, அதான் எல்கிராண்டோ அமெரிக்கானா இருக்கானே அவனை வர சொல்ல வேண்டியதானே, உனக்கு இன்ஜுரி ஆகிட்டுனா அவனுக்குமா இன்ஜுரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கலாய்க்காரு. என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே ஜாட் கேபிளுக்கு தெரில. பட் ஆனால் ஜாட் கேபிள் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் வரமாட்டாராம், ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா இப்படி கையில் கெட்டு போட்டுகிட்டே பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாராம். இதையும் அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. சரி, எல்கிராண்டோ அமெரிக்காவோட நிலைமை என்னன்னு தான் தெரில. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ஷேமஸ் வெர்சஸ் ரூசேவுக்கான அந்த சிங்கிள் ஃபியூடுக்கான மேட்ச் வந்து அடுத்ததாக நடக்க போகுது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் 2 பேருமே சேர்ந்து ராவோட ஜென்ரல் மேனேஜரையும் ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜரையும் பார்க்க போயிருக்கிறாங்க. அப்போது ராவோட ஜென்ரல் மேனேஜர் ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, WWE அப்கமிங்கில் நடக்க போகிற பேப்பரில் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை எவல்யூஷனில் வந்து டிஃபெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு ரொக்ஸேனே வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஃபின் பலர் கேட்குறாரு. ஸோ அதுக்கு இவங்க 2 பேருமே கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கிட்டு, சரி இப்போதைக்கு வந்து ரெக்கல் ராட்ரிகஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்கா, அவருக்கு ஒரு பார்ட்னர் தேவை, பார்ட்னர் இருந்தால் மட்டுமே அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்க முடியும். லிவ் மார்கன் இன்ஜுரி இருக்கிறதுனால அந்த டாக் டீம் டைட்டில் வந்து ரக்ஸனை கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 ஜெனரல் மேனேஜர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு கண்டிஷனாக, அதாவது இப்போ நடக்க போகிற எவல்யூஷனில் வந்து இவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணுமா, அதில் ராலேருந்து ஒரு டீம் செலக்ட் ஆவாங்களாம், ஸ்மாக்டவுன்லேருந்து டீம் ஒரு செலக்ட் ஆவாங்களாம், கூடவே NXT-லேருந்தும் ஒரு டாக் டீம் செலக்ட் ஆவாங்களாம். ஃபேட்டல் 4-way உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குமா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த ஷேமஸ் வெர்சஸ் ரூசேவுக்கான மேட்ச் நடக்குது. 2 பேரும் ஃபார்மர் டேக் டீம் பார்ட்னர், அதனால் மேட்சை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். இந்த மேட்ச்சில் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ரூசேவோட லாக்கெல்லாம் கிக் அவுட் பண்ணுறாரு. பட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரூசேவ் தான் வெற்றி பெற்றார், ஷேமஸ் தோத்துட்டாரு. நீண்ட நாளுக்கு அப்புறமா ரூசேவ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ச்சில் விளையாட்டி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா ராஜ் ஜென்ரல் மேனேஜர் ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, எவல்யூஷன் பேப்பரையும் அடுத்ததாக உமன்ஸுக்குன்னு சொல்லி நடக்க போகுதில்ல, அதில் வந்து நாங்கள் வந்து பேட்டல் ராயல் அப்படிங்கிறத நடத்த போகிறோம். அதாவது எல்லா உமன் ரெஸ்லர் ரா, ஸ்மாக்டவுன், NXT கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வைங்களேன், எல்லாருமே வந்து அந்த பேட்டல் ராயலில் பங்கேற்கலாம். அதில் வெற்றி பெறவங்களுக்கு WWE சம்மர்ஸ்லாமோடைய அடுத்த பேப்பரையும் WWE கிளாஸ் இன் பாரிஸ், அதில் வந்து நாங்கள் வந்து ஈச் சாம்பியன்ஷிப், அதாவது நீங்கள் எந்த சாம்பியன்ஷிப் விரும்புகிறீங்களோ அந்த சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவனில் சொல்கிறாங்க, நான் வந்து அதுக்காக ரெடியாக இருக்கிறேன், உமன்ஸ் பேட்டல் ராயலில் வந்து நான் வந்து பங்கேற்க போகிறேன். இவனில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீரென வந்து நிற்கிறாள் எல் கிராண்டோ அமெரிக்கானோ. எங்க இது ஜாக் கேபிள் இல்லையே, இது எல் கிராண்டோ அமெரிக்கா இல்லைங்க, குழு குழு அமெரிக்கானோ. ஏன்னா உடம்பு பாருங்களேன், வத்தி போன குச்சி மாதிரி இருக்குது. இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அதுவும் இந்த ஒல்லியான ஒரு உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எல்லாம் ஓகே, ஜாக் கேபிளோடைய எல் கிராண்ட் அமெரிக்கான கட்டையாலாப்பா இருப்பான், இவன் நெட்டையாக இருக்கான். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாமி ஜயன் இன்னைக்கு வந்து மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு. ஸோ அப்பா வந்த இடத்துக்கு கேரியன் கிராஸ் வந்து சாமி ஜயனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் தோற்று போயிட்டார்ல, அதுக்கு கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ரெஃபரி, அந்த பேக் ஸ்டேஜில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, ராஜ் ஜென்ரல் மேனேஜர், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சண்டையை தடுத்து நிறுத்துகிறாங்க. அண்ட் கைஸ் அஃபிஷியலி உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கான கிராஃபிக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பங்கமாக இருக்குங்க. 2 உமன் ரெஸ்லருடைய பேரை போடும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அஃபிஷியலி ஃபார் த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சோடைய கன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை திறந்து உமன்ஸுக்கான பேட்டல் ராயர் வின்னர் ஃபார் த ஈச் சாம்பியன்ஷிப், அதாவது ஏன் சாம்பியன்ஷிப், எந்த சாம்பியன்ஷிப் வேணாலும், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போ, உமன் சாம்பியன்ஷிப்போ, அல்லது WWE உமன் சாம்பியன்ஷிப்போ, US சாம்பியன்ஷிப்போ, எதுக்காக வேணாலும் மோதலாம். அண்ட் WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஃபேட்டல் 4-way நடக்குது. ராவில் ஒருத்தங்க, ஸ்மாக்டவுனில் ஒருத்தங்க, NXT-ல ஒருத்தங்க செலக்ட் ஆவாங்க. அது யார் யார் என்பதை அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான குந்தருடைய நேரம். குந்தருக்கும் கோல்டுபர்க்குக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா WWE சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நடக்க போகுது, இன்னும் 2 வாரத்தில் நடக்க போகுது. அதுக்கான அஃபிஷியல் கிராஃபிக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் குந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கோல்டுபர்க்கை பற்றி ப்ரொமோ போட்டிங்க, கோல்டுபர்க்கு பெரிய ஆள், கோல்டுபர்க்கு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோற்றதில்லை, கோல்டுபர்க்கோட மேட்ச்லாம் 3 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஜெயிச்சிருவான்னு. அதே மாதிரி தான் நானும் பொட்டிஷனல் லெவலில் இருக்கிறேன். கோல்டுபர்க் நான் உன்னை 3
நிமிடத்தில் வீழ்த்துவேன். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் ஈவெண்ட்டு, அதில் நீ தோற்று போவேன் அப்படிங்கிற மாதிரி கோல்ட்பர்க் பார்த்தீங்கன்னா கர்வத்தோட பேச அந்த இடத்துக்கு திடீரென செத் ரோலன்ஸ் வராரு. செத் ரோலன்ஸ் வரும்போது கையில் மணி இந்த பேங்கோடைய கலரை பற்றியலா பச்சை கலரு சிங்கிச்சா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விஷனரி கலரை கொண்டு வந்திருக்காரு. கோல்டு அண்ட் பிளாக். இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது ஐயா, வித்தியாசமாக இருக்குது ஐயா. செத் ரோலன்ஸ் வந்து அது எந்த விதமான அஃபிஷியலும் இல்லாமல் தன்னுடைய மணி இந்த பேங்க் கலரை மாற்றிருக்காருல. ஸோ அவர் என்ன சொல்கிறாரா, நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸட்ரா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வந்துட்டார். ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ நடந்து முடிஞ்ச WWE சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் மோதும்போது செத் ரோலன்ஸ்னால தானே தோற்று போனார். அந்த கடுப்பில் சிஎம் பாங் அட்டாக் பண்ண போகிறாரு. செத் ரோலன்ஸும் சிஎம் பாங்கும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. செத் ரோலன்ஸ் அழக்க பறக்க ஓடி போயிட்டாரு. குறுக்கால நம்ம குந்தர் இருக்கார்ல வந்து சிஎம் பாங்க லைட்டாக செஸ்ட்டில் தாங்க தட்டினாரு. கடுப்பான சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு குந்தரை, என்கிட்டலாம் வாயை வச்சுக்காத, ஒன் டே ஹெவி சாம்பியன்ஷிப் இருக்குது, கூடிய சீக்கிரம் நான் அந்த டைட்டிலுக்காக கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் பாங் பார்த்து பேசியிருக்கிறாரு. சிஎம் பாங் குந்தருக்கான ஸ்டோரி இஸ் பிகினிங். எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னு தான் தெரியல. இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கிற நம்ம செத் ரோலன்ஸ் இருக்கார்ல, அவர் சேஃப் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. பட் ஆனால் அந்த இடத்துல திடீர்னு எலை நைட்டு வந்துட்டார். எலை நைட்டுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE வந்து சாட்டர்டே நைட் மெயின் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்களா, ஒரு சைடு உமன்ஸுக்கான எவல்யூஷன் பேப்பரே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட், இன்னொரு பக்கம் சம்மர் ஸ்லாம் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் WWE மாட்டிட்டாங்க போல இருக்குது. ஸோ எலை நைட் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா கெத்து காட்டிட்டாரு. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளேயும் ஒரு கலவரம் ஏற்படுது. ஸோ ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ சாம்பியனாக இருக்கிறாங்க. ஸோ ரொக்ஸனே கிட்ட WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ராட்ரிகஸ், ஏம்பா என்னுடைய டாக் டீம் பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் கிட்ட கேட்காம முடிவு பண்ணியிருக்கிறீங்க, ரக்ஸனேட்டை கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்கும்போது ஃபின் பேலர் சொல்கிறார், சரிப்பா நீ யார் டாக் டீம் சாம்பியன் ஆக்கணும்னு சொல்லி உன்னுடைய பார்ட்னர் அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லும்போது யோசிக்கும் போது யாருமே இல்லைல்ல, உனக்கு இப்போ நம்பிக்கை இருக்குது ரக்ஸனேக்கு தான், ரக்ஸனே கிட்ட தான் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் நான் அஃபிஷியலி ரக்ஸனே ஃபெராஸை ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு யாருக்காவது ஆட்சியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஜேடி மெக்டோன்ட்ட கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, டாமினிக்கிட்ட கேட்கும்போது லீவ்கிட்ட கேட்கலாமா, இப்போ லீவ் இல்லைப்பா இன்ஜுரியில் இருக்கான்னு கேட்கும்போது அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் ராட்ரிகஸுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு மனதாக ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெய்லிக்கும் லைரா வெலிகரிக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. WWE இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அதன் பேரில் தான் நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா குலவெறியின் உச்சத்தில் சண்டை போடுகிறார்கள். ரெண்டு பேரும் சண்டை போட்டதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடியன்ஸ் சைடோட போக, அதுக்கப்புறமா டிஸ்குவாலிஃபை ஆக, அதுக்கப்புறமா ரெஃப்ரியில் தூக்கி பிரித்து போக ரெண்டு பேருமே வெற்றியாளர் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா சிஎம் பாங்குடைய நேரம். சிஎம் பாங் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா WWE தற்போதைய நிலைமையை பற்றியும் ஜான் சிங்கின் அட்டாக் கிட்ட தோற்று போயிட்டார்ல அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் செத் ரோலன்ஸ் அடுத்ததான் நான் மோத போகிறேன் அப்படின்னு பேசும்போது எல்லை நைட்டு வராரு. ஏன்னாப்பா சிஎம் பாங்கு நீ செத் ரோலன்ஸ் கூட மோதணுமா மோதிக்க, ஆனால் இப்போதைக்கு நான் தான் வந்து முதல்ல மோத போகிறேன், ஸோ அதனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க, ஸோ நான் செத் ரோலன்ஸோடைய கதையை முடிச்சதுக்கப்புறமா நீ மோதிக்க அப்படிங்கிற மாதிரி எல்லை நைட் போயிடுறாரு. ஸோ எல்லை நைட் என்ன சொல்கிறாருன்னா, சாட்டர்டே மெயின் ஃபஸ்ட்டு நான் செத் ரோலன்ஸோடைய கதையை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா உன் ஸ்டோரியை செத் ரோலன்ஸ் கிட்ட ஆரம்பிச்சுக்க, அது வரைக்கும் என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி எல்லை நைட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரான் பிரேக்கர்லாம் இன்றைக்கி கூட மோதணும். ஆக்சுவலி இன்றைக்கி ப்ரான் பிரேக்கர் ப்ரான் சென்ட்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்டா சாமி ஜெயினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க. சாமி ஜெயின் கெரியங்கர்ஸ் கிட்ட அடிமைங்க இருந்தார்ல, எப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ப்ரான் சென்ட்ரி அண்ட் ப்ரான் பிரேக்கர் இவங்களை எதிர்கொள்ளதுக்கு பெண்டா மற்றும் சாமி ஜெயின் ரிங்குக்கே வந்துட்டாங்க. அதே நேரத்தில் ப்ரான் சென்ட்ரி இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு விஷனரி எங்கே போனார், அவர் செத் ரோலன்ஸ்னு கேட்க மாட்டேங்காரு, விஷனரி எங்கே போனார் அப்படின்னு கேட்கும்போது விஷனரி பிளான் பேருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னப்பா அது பிளான் பி அப்படின்னு கேட்கும்போது விஷனரியோட பிளான் பி அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை செயல்படுத்த தான் பேருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒருத்தரை பார்க்க பேருக்காருன்னு சொல்கிறாரு, எனக்கு என்னமோ ஒரு புதுசாக ஒருத்தர் ஆட் பண்ண போகிறாரு போல இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ப்ரான் பிரேக்கர், அந்த பிளான் பி உனக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்க டுப்பால், எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, கரெக்டு தானே பிரான்சன் கேட்கும்போது ஆமாம் அது விஷனரிக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பிரான்சன்
அண்ட்ரீட், பிரான் பிரேக்கர் 2 பேருடைய தீம் மியூசிக்கையும் மிஸ் பண்ணி ஒரு தீம் மியூசிக்கை நீ டவுன்லோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேரோட தீம் மியூசிக்கையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கான மியூசிக்கு பார்க்கவே பங்கமாக இருந்தது. நம்ம பிக் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ பிக் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மோத போகிறது சாமி ஜெயன் மற்றும் பெண்டா. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் சாமி ஜெயனுக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பிக் டாக்ஸ் வந்து சாமி ஜெயனையும் பெண்டாவையும் வீழ்த்தி இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாமி ஜெயனை அட்டாக் பண்ணுறாங்க. பெண்டா ஆல்ரெடி டயர்டாக இருக்கிறல, ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற நிலைமை ஏற்படும் போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ரிங்குக்கு வந்து அவர் கையில் ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்டீல் சேர் எடுத்து பங்கமாக பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரெடியும் பிரான் பிரேக்கரையும் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஜே ஊசோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாமி ஜெயனையும் பெண்டாயம் காப்பாற்றுற மாதிரி இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ராவை முடிச்சிருக்கிறாங்க. ராவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா ராவை காலங்காத்தால பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு வருத்தம். ஏன்னா 3:30 மணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருக்க நேரம். அந்த இடத்துல ராவை நடக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் கைஸ், வழக்கமாக நான் 6:30 எஞ்சுப்பேன். சரி ராவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது WWE பார்த்தீங்கன்னா ராவையே முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸில் ரீப்ளே போட்டு பார்த்து அதுக்கப்புறமா வீடியோ கிரியேட் பண்ணி இன்றைக்கி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் ரா இப்போ ரொம்பவே சீக்கிரமாக முடியறதுனால 7:30 to 8 மணிக்குள்ளே ராவோட ரிவ்யூ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா?